Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஜிபே, போன்பே என காசை கண்ணில் பார்க்காமலேயே இணைய வழியில் பொருட்களை வாங்கி வரும் இந்த காலத்திலும் பழைய பண்ட மாற்று முறை இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், சூடான இட்லிக்கு மாற்றாக சுவையான கருப்பட்டியை பெறும் நிகழ்வு இன்றளவும் நடைமுறையில் இருந்து வருகிறது. மீண்டும் பண்டமாற்று முறையா என செய்தி கிடைத்தவுடன் முதுகுளத்தூரை அடுத்த கடுகு சந்தை சத்திரம் எனும் பகுதியில் கள ஆய்வில் இறங்கிய போது அங்குள்ள ராமேஸ்வரம் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பெட்டிக்கடை வைத்திருக்கும் மீனா என்ற மூதாட்டியும் தெய்வக்கனி என்பவரும் சாமத்தில் சக்கரமாய் சுழன்று அடுப்பை மூட்டி சற்றும் சளைக்காமல் இட்லியை அவிக்க தொடங்கினர். வயது முதிர்வு காரணமாக மூதாட்டி மீனா இருந்த இடத்திலேயே இட்லி விற்று வரும் நிலையில் தெய்வக்கனி என்பவர் தான் சமைத்த இட்லி மற்றும் சட்னி வகைகளை எடுத்துக்கொண்டு தனது மருமகன் இருளாண்டி உதவியுடன் இருசக்கர வாகனத்தில் 1 கிலோமீட்டர் பயணித்து பனை தொழிலாளிகளின் குடில்களுக்கு நேரில் சென்று இட்லி வியாபாரம் செய்து வருகிறார். பனை தொழிலாளிகளின் கஷ்டங்களை அறிந்து தான் கொடுக்கும் இட்லிக்கு தராசு மூலம் அதன் எடைக்கு ஏற்ப பனங்கருப்பட்டிகளை வாங்கி வியாபாரம் செய்து வருவதாக தெய்வக்கனி தெரிவித்தார். பனங்காட்டாளுக்கு வந்த உடனே அந்த 6 மாதத்துக்கு இட்லி இது அவிச்சு விற்போம். அவங்க கருப்பட்டி போடுங்க. 2 மணிக்கு எந்திரிச்சு சட்னி சாம்பார் வச்சு 5 மணிக்குள்ள வந்து இவங்களுக்கு இட்லி கொடுப்பேன். கருப்பட்டிக்கு உரிய விலை கிடைக்காததால் குடும்ப சூழல் காரணமாக தங்கள் காலை உணவுக்கு பனை வெல்லம் கொடுத்து இட்லியை பெற்று வருவதாக தங்கள் வறுமையை விவரித்தார் பனை தொழிலாளி முனுசாமி. 3 நேரம் ஜீவனாலும் அவ்வளோ வருமானம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த அப்படியே காசு இல்லாமல் கட்டியாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்போ தொழிலாக தான் இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படிதான் இருக்கும். இந்த பண்ட மாற்று முறை 6 மாதம் ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டுமே என கூறிய தெய்வக்கனியின் மருமகன் இருளாண்டி நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து வரும் பனை தொழிலாளிகளுக்கு இதுபோல் பழைய பண்டமாற்று முறைப்படி இட்லி வழங்கி கருப்பட்டியை பெறுவதாகவும் இது தங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் கூறினார். இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுக்கையில் அவங்க நாங்கள் இட்லி கொடுத்தோம்னா அவங்க கருப்பட்டி கொடுப்பாங்க. கருப்பட்டி கொடுக்கையில் அந்த இதுக்கு நாங்கள் அந்த பழைய காலத்தில் உள்ளது மாதிரி பண்டம் மாற்று முறையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் தொட்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க தூத்துக்குடி மாவட்டம் இதுலேருந்து வர்றவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா வருவாங்க. வந்து அந்த இதை பண்டம் மாற்று முறை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது வரைக்கும். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.